அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான வீடுகளில் சமையல் எரிவாயு இணைப்பு பயன்படுத்தப்படுகிறது. நம் நாட்டில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் இண்டேன், பாரத், HP கேஸ் போன்ற சமையல் எரிவாயு உருளைகளை விநியோகம் செய்து வருகின்றன. இவ்வாறு நாம் உபயோகிக்கும் எரிவாயு இணைப்பில் ஏதாவது சிரமங்கள் இருந்தால், அதாவது டெலிவரி ரிலேட்டடாவோ இல்ல குழாய் அல்லது சிலிண்டரில் ஏதாவது லீக்கேஜ் சம்பந்தமாகவோ அல்லது உங்களது டெலிவரி செய்யப்பட்ட உருளையில் எரிவாயு குறைவாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலோ அல்லது வங்கி கணக்கில் மானியம் வழங்குவதில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ இது போன்ற சிரமங்களை நீங்கள் சந்தித்தால் இதற்கு தீர்வு காணும் வண்ணம் எளிய முறையில் குறைகளை எவ்வாறு இணையதளத்தில் பதிவு செய்வது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோல நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சமையல் எரிவாயு சம்பந்தமான புகார்களை நீங்கள் தெரிவிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வழியாகவும் நீங்க போகலாம் அல்லது உங்களது சமையல் எரிவாயு எந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகிறதோ அந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் நேரடியாக சென்றும் நீங்கள் இந்த புகார்களை பதிவு செய்யலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா 3 விதமான சமையல் எரிவாயு நிறுவனங்களின் இணைப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. பாரத் கேஸ் கொடுத்திருக்காங்க, HP கேஸ் கொடுத்திருக்காங்க, இண்டேன் கொடுத்திருக்காங்க. இந்த சிலிண்டர்ல ஒவ்வொரு நிறுவனத்தின் சிலிண்டர்லயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நிறுவனத்தோட இணையதளம் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல பாரத் கேஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு பிறகு HP கொடுக்கப்பட்டுள்ளது, HP கேஸ், அதன் பிறகு இண்டேன் கேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது நிறுவனத்தை நீங்க செலக்ட் பண்ணி இந்த சமையல் எரிவாயு உருளையில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது நிறுவனத்தின் இணையதள பக்கம் ஓபன் ஆகும். இதுதான் பாரத் கேஸோட இணையதளம். இது HP கேஸோட இணையதளம். உங்களது நிறுவனம் பாரத் கேஸ் சம்பந்தமாக இருந்துச்சுன்னா இந்த இணையதளத்துல இந்த மெனு கொடுத்திருக்காங்க, நிறைய மெனு கொடுத்திருக்காங்க. இதுல கிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பாரத் பெட்ரோலியம் ஒரு பேஜ் தனியா ஒன்று ஓபன் ஆகும். இதுல செலக்ட் த பிசினஸ் டைப் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு LPG செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க LPG செலக்ட் பண்ணிட்டு புகார் தெரிவிப்பதற்காக டைப் கொடுத்திருக்காங்க. அப்ரிசியேஷன், கம்ப்ளைண்ட், குயரி, ரிமைண்டர், சஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சப் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த விதமான புகார் என்பதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ரிலேட்டட், சப்சிடி ரிலேட்டட், ரிலே இன் ரீஃபில் சப்ளை, சிலிண்டர் புக்கிங், ஆன்லைன் வெப்சைட் பேமெண்ட் இஷ்யூ, இந்த மாதிரி பலதரப்பட்ட புகார்கள் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான புகார் இருக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணலாம். அப்புறம் கேட்டகரி டிலே ரீஃபில் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் சப் கேட்டகரி கொடுத்திருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களது நேம், உங்களது சமையல் எரிவாயு இணைப்பு பதிவேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு உங்களது பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களது இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். அப்புறம் உங்க முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டேட், மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களது புகார் சம்பந்தமான ஒரு சிறு குறிப்பு நீங்க இதுல தேவைப்பட்டுச்சுன்னா எழுதலாம். அப்புறம் போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சுன்னா உங்க போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களது மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கெட் OTP கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது புகார் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்கள் புகார் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு ஒரு சில தினங்களுக்குள் உங்களது புகார் ஆனது நிவர்த்தி செய்யப்படும். நீங்க HP கேஸ் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு உருளையை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி தான் கிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஃபீட்பேக் பேஜ் ஓபன் ஆகும். இதுல கிளிக் ஹியர் கம்ப்ளைண்ட் ஃபார் ஃபீட்பேக் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இன்டராக்ஷன் டைப் கேட்டிருக்காங்க. கிரீவன்ஸ் இருக்கு, சஜெக்ஷன் இருக்கு, அப்ரிசியேஷன் இருக்கு, குயரி இருக்கு. நீங்க கிரீவன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர் யூ கன்சியூமர் ஆஃப் HP கேஸ், நீங்கள் HP கேஸின் வாடிக்கையாளரான்னு கேட்கறாங்க. எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் செலக்ட் பண்ணணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து HP கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட நேம் வரும். உங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்சியூமர் நம்பர் அல்லது LPG ஐடி ஏதாவது ஒன்று இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, லேண்ட்லைன் நம்பர். அப்புறமா கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கிரீவன்ஸ்ல உங்களுக்கு என்ன விதமான கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பல விதமான கேட்டகரி கொடுத்திருக்காங்க. நியூ கனெக்ஷன், டெலிவரி ரிலேட்டட், லீக்கேஜ், சர்வீஸ், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புகார் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சப் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சப் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களது புகார் சம்பந்தமான ஒரு சில வரிகள் இதுல நீங்க எழுதலாம். அப்புறம் அட்டாச்மெண்ட் கேட்டிருக்காங்க. புகார் சம்பந்தமான ஏதாவது டாக்குமெண்ட் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் இதுல நீங்க கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க புகார் மனு சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு ட்ராக் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வேணும்னா உங்க புகார் சம்பந்தமான ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன் அப்படின்னு ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்றதுக்காக இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பீரியட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க கேஸ் நம்பர், நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண உடனே ஒரு கேஸ் நம்பர் உங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு SMS பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ் நம்பர் இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்ளைண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறு நீங்கள் புகார் அளித்தீர்கள் என்றால் ஒரு சில நாட்களில் உங்களது குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். இதே மாதிரி இண்டேன் கேஸ் வச்சிருக்கவங்களும்
அந்த இணையதளத்தில் சென்று உங்களது புகார்களை பதிவு செய்யலாம். ஆகவே சமையல் எரிவாயு இணைப்பு சம்பந்தமாக ஏதாவது குறைகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் புகார் செய்து உங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.